கிஃப்ட்டை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி எக்ஸ்பிளேஷன் வீடியோ கொடுக்குறேன். ஸ்கூல் படிக்கும் போது எப்படா ஆனுவல் லீவ், குவார்டர் லீவ், ஹாஃப் இயர்லி லீவ் எல்லாம் வரும், நம்ம கசின்ஸோட போய் விளையாடலாம், ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் போய் ஷேர் பண்ணி ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணதெல்லாம் இருக்கும். பட் அந்த டைம்லாம் போக இப்போ வந்து டெய்லி லைஃப் அவங்கதான் நினைக்கிறேன். டெய்லி லைஃப்ல நடக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், ட்ராமாஸ், என்னோட லைஃபோட அன்பிளான்ட் டெசிஷன்ஸ், தப்பான முடிவுகள், இதெல்லாம் பத்தி நம்ம வந்து ஷேர் பண்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆகும். சோ என்னோட கசினோட கிஃப்ட் தான் பாருங்க. இதெல்லாம் பத்தி பேசுறோம், கண்டிப்பா குக்கிங் பத்தி பேசுவோம். சோ குக்கிங்கான திங்ஸ் தான், அதெல்லாம் வேணும், இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சும்மா சொன்னேன் அவகிட்ட. உடனே வாங்கி அனுப்பிச்சிட்டா. இதுதான் உங்களோட பர்த்டே கிஃப்டாவே இருக்கட்டும், நீ காசுலாம் கொடுக்க வேண்டாம். என்னது? பட் நானும் இங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். கசின்ஸ் ஃபார் லைஃப்னு சின்ன வயசுல கோட்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குதுல அப்படிலாம் நான் சின்ன வயசுல யோசிச்சிருக்கேன். பட் மெச்சூர்ட் ஏஜ் அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட குட் அண்ட் பேட் ரெண்டுமே கசின்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். சரி, நான் மட்டும் தான் எப்படின்னா, அவளோட டேவை தொடங்குறதுல இருந்து முடிகிற வரைக்கும் என்கிட்ட ஒப்பிக்காமே இருக்க மாட்டா. அண்ட் நான் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன் நல்ல கனமானதா தான் வாங்கணும்ட்டு, அதே மாதிரி வாங்கி கொடுத்தேன் என்னோட கசின்க்கு. ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச்.